சாந்தி. அவ்யக்த சமிகை 17 जनवरी 2024 बाबा महा वाक्य। जैसे शुरू शुरू में अभ्यास करते थे चल रहे हैं, लेकिन स्थिति ऐसे जो दूसरे समझते थे ये कोई लाइट जा रही है, उनको शरीर दिखाई नहीं देता था। इसी अभ्यास से हर प्रकार के पेपर्स में पास हुए। பாபா சொன்னாரு, எப்படி ஆரம்ப காலத்துல சோ அப்ப இருந்தவங்க எல்லாரும் என்ன ஒரு பயிற்சி செய்தாங்களா, நாம அந்த ஒரு ஒளி உடலோடு நடந்து கொண்டிருக்கிறோம். சோ நல்ல ஒரு ஸ்திதியோடு அவங்க இருந்தாங்க. அப்ப நடந்தாலும் போனாலும் அந்த ஒரு மனநிலையில இருந்தாங்க. அதனுடைய பிரபாவமாகப்பட்டது மற்றவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஏதோ ஒரு மனிதர் நடப்பது போல தெரியவில்லை, ஆனால் ஒரு லைட் இந்த சைடு கிராஸ் பண்ணி போச்சு. அதாவது அவர்களுக்கு இந்த ஸ்தூல சரீரம் இருப்பதாகவே ஒரு உணர்வை ஏற்படுத்தவில்லை, மாறாக அந்த ஒளி உடல் என்பது அனுபவம் ஆனது. ஆக இந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் பலவிதமான டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆனாங்க, பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்தார்கள். तो अभी जबकि समय बहुत खराब आ रहा है तो डबल लाइट रहने का अभ्यास बढ़ाओ. சோ ஆரம்பத்துல எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையும். எனவே எப்படி இப்போது சமயம் என்பது மிகவும் அருகாமையில் உள்ளதோ, சூழ்நிலைகள் மிகவும் மோசமானதாக இருக்கின்றதோ, பாபா சொல்றாரு, இப்பவும் நீங்க இந்த ஒரு பயிற்சி பண்ணுங்க. அதாவது நான் ஒரு லைட், நான் ஒரு ஒளியாக இருக்கேன், இந்த ஒளி உடலோடு நடந்து கொண்டிருக்கிறேன், ஒளி உடலோடு காரியங்களை செய்கிறேன், ஒளி உடலோடு பேசுறேன். இப்படி அந்த லைட் உடலினுடைய ஒளி உடலினுடைய பயிற்சியை அதிகரியுங்கள். दूसरों को सदैव आपका लाइट रूप दिखाई दे, यही சேஃப்டி है. எனவே பிறருக்கு எப்பொழுதும் உங்களுடைய அந்த ஒளி ரூபம் தெரியட்டும், இதுதான் உங்களுக்கான பாதுகாப்பிற்கான சாதனம் ஆகும், இதுதான் உங்களுடைய சேஃப்டி. அந்தர் ஆவே அவர் லைட்டுக்கா கிலா தேகே. சோ அவங்க நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியணுமா, அந்த ஒளி உடல் தான் காட்சிக்கு தெரியணும். அதனுடைய அர்த்தம் என்ன, நாம எந்த அளவிற்கு அந்த ஒரு பயிற்சியை செய்வோமோ, அந்த ஒரு ஸ்மிருதி, அந்த ஒரு நினைவுல எப்பொழுதுமே இருப்போமோ, என்னை சுத்தி எப்பொழுதுமே ஒரு லைட் பாடி இருக்கு, ஒரு ஒளிவுடல் இருக்கு அப்படிங்கிற நினைவுல இருப்போமோ, அப்ப பாபா சொல்றாரு, யார் உங்களை சந்திக்க வராங்களோ அவர்களுக்கும் அதுவாகத்தான் நீங்கள் தெரிவீர்கள். அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுக்கணும், அந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா இது நம்முடைய பயிற்சியின் ஆதாரத்தில் இருக்கின்றது. அதனால இதை கவனத்துடன் நாம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே என்னை சுற்றி ஒரு ஒளி உடல் என்பது, அதாவது ஃபரிஷ்தாவினுடைய உடல் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பாபா அந்த உடலுக்கு, அந்த ஒரு ஒளி மண்டலத்திற்கு சகாஷ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அதை நினைத்து பார்க்க வேண்டும், அந்த அனுபவத்துல இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.